ஹாய், என்னோட நேம் கலைவாணி. என்னோட நேட்டிவ் வந்துட்டு ஈரோடு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டான்லி சாருக்கு ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட நான் செஷன் எடுத்ததுக்கப்புறம் டோட்டலி ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட லைஃப்லயும் சரி, என்னோட பிஸ்னஸ்லயும் சரி, நிறைய சேஞ்சஸ் வித்தின் 2 daysல. எனக்கு இது மேஜிக் மாதிரி தெரியுது, என்னால நம்ப முடியல. பட் ரியல், நிஜமா ரொம்ப நான் பிலீவ் பண்றேன். தேங்க்ஸ் டு ஸ்டான்லி சார். நான் வந்து 2 விஷயத்துக்காக செஷன் எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்துட்டு என்னோட ஃபேமிலி, 2வது வந்து என்னோட பிஸ்னஸ். என்னோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 10 years ஆச்சு, 2 பேபி இருக்காங்க. இந்த 10 yearsல ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு லவ் மேரேஜ், பேருக்கு தான் லவ் மேரேஜ். பட் ஒரு பர்சன் கூட எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது இந்த 10 yearsல. பட் என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா 2 பேரும் காட்டிக்க மாட்டோம். ஏதோ ஒரு ஈகோ எதனால வந்துச்சு என்ன ஏன்னு தெரியாது. நான் சொல்ற விஷயத்த ஒண்ணு கூட அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க சொல்ற விஷயத்த நான் எதுவுமே ஏத்துக்க மாட்டேன். இப்படியே 10 வருஷமா காலத்தை ஓட்டிட்டோம் 2 குழந்தையோட. இந்த ஒரு 1 month முன்னாடி வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபீலிங், என் ஹஸ்பண்ட் என் மேல கேர் பண்ணாத மாதிரி தெரியுது. என்ன சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு டென்ஷன். அப்படி இருக்கும்போது நான் யூடியூப்ல வந்துட்டு மோட்டிவேஷன்ஸ் நிறைய பார்ப்பேன். சடனா வந்துட்டு எனக்கு வந்து அந்த ராபிட் மைண்ட் பவர்னு சொல்லிட்டு எனக்கு அந்த யூடியூப் சேனல் கிடைச்சது. நான் பார்க்க 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 எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அப்புறம் சாரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருந்தாரு. சரி, என்னதான் அப்படி இருக்கும், செஷன் சொல்றாங்களே, அது என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்க எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஓகே, அது ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். மறுபடியும் 2 weeks கழிச்சு சார் கிட்ட பேசினேன், சார் கிட்ட செஷன் எடுத்தேன். எனக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். அவர் வந்து என்னோட மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு, என்னோட எனர்ஜியை மாத்தி கொடுத்தாரு. அது வந்துட்டு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்கிட்ட. அது நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அதாவது ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லும் போது யாருக்கும் தெரியாது, பட் வந்து அவங்களா உணரும் போது அந்த விஷயம் வந்து நிறைய புரியும். அப்படி இருக்கும்போது சார் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, எனக்கு என் ஹஸ்பண்டுக்காக என் கூட அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சார் கிட்ட சொன்னேன். அந்த அன்னைக்கு செஷன் முடிச்ச அந்த அன்னைக்கு வித்தின் 2 hours எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, அவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இந்த 10 வருஷத்துல நான் உணராத அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க வித்தின் 2 hours நான் வந்துட்டு அவர்கிட்ட ஃபீல் பண்ணேன். நிஜமா நான் ஸ்டான்லி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுல இருந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காரு. சொல்ல போனா அவர் வந்துட்டு குடிக்கிற தண்ணி சொம்பு முதல் கொண்டு எதுவுமே எடுத்து வைக்க மாட்டாரு, சாப்பிட்ற சாப்பாடு முதல் கொண்டு. இப்ப வந்து என்ன வந்துட்டு கேர் பண்றாரு, என்ன சாப்பிட்டியான்னு கேக்குறாரு, எனக்கு தோசை சுட்டு தர்றாரு. எனக்கு இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன சந்தோஷங்கள், இதெல்லாம் அவர் எனக்கு கொடுக்குறாரு. மனசளவுல நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ரியலி என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் 2வது, அப்புறம் என் குழந்தையும் அப்படிதான் என்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருப்பாங்க. நான் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் போயிட்டு இருக்கேன், ஒரு பேங்க்ல வந்துட்டு ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க வந்து அப்படியே ப்ரெஷரா இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே எரிஞ்செரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும். என் குழந்தைங்களோட நான் வந்து சந்தோஷமாவே இருக்க மாட்டேன். அதெல்லாம் நான் வந்துட்டு சார் வந்து சொல்லி கொடுத்தாரு, இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் அதை வந்து அப்ளை பண்ணோடனே என்னோட 2 கிட்ஸும் என்கிட்ட வந்து ஹாப்பியா இருக்காங்க. என்னால அது நல்லாவே தெரியுது, கண் கூட பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்மளோட எனர்ஜி தான். அவர் சொல்லும் போது ஒரு வீடியோல எனர்ஜின்னு சொல்றாரு. அப்படி என்னதான் எனர்ஜி எனக்கு தெரியவே இல்லை. பட் செஷன் எடுத்ததுக்கு அப்புறம் சூப்பரா அந்த எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடியுது. 2வது பாத்தீங்கன்னா, என்னோட பிசினஸ் நான் வந்து ஒரு MLN கம்பெனில நான் ஒரு பார்ட் டைமா ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஜாப். நான் வந்து எதுவுமே சொல்லுவாங்க, நம்ம பிடிச்சு பண்ணும்போது ஒரு விஷயம் ரொம்ப வந்துட்டு நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி, அது வந்துட்டு எனக்கு செட் ஆயிடுச்சு.
ஆனா கஸ்டமரை எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. பயம். என்கிட்ட டேலண்ட் நிறைய இருக்கு, என்ன சொல்றது, எல்லா விஷயமே தெரியும். பட் பயம், ஒருத்தர்கிட்ட போய் அப்ரோச் பண்றது பயம். நான் இந்த மாதிரி சார் கிட்ட சொல்லும் போது எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் செஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சூப்பரா சேஞ்ச் ஆயிருக்கேன். என்னோட பிசினஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த பேங்க் ஏஜென்டா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுல வந்துட்டு எனக்கு மந்த்லி ஒரு 13 to 15,000 கிடைக்கும். பட் அந்த அளவுக்கு நான் நிறைய டைம் போடுறேன். எனக்கு வந்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ், அந்த இன்கம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. அதனாலதான் நான் வந்து பார்ட் டைமா இந்த ஜாபை வந்து சூஸ் பண்ணேன். இதுல பாத்தீங்கன்னா நான் பேங்க்ல ஒர்க் பண்றதை விட எனக்கு அதிகமாவே இன்கம் கிடைக்குது. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, நான் செஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நான் டெய்லியும் 2,000 to 3,000 4,000 வரைக்கும் ஏர்ன் பண்றேன். என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியல. நிஜமா ஹார்ட்ல இருந்து நான் ஸ்டான்லி சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் நிறைய கிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அதுல வந்துட்டு என்னோட பயங்கர பெரிய ஒரு என்ன சொல்றது எய்ம் கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து நான் ஜாக்வார் கார் பிரசன்ட் பண்ணணும். அதுவும் 22/1/2022 அந்த டே வந்து January 22 வந்து அவரோட பர்த்டே. அதுக்காக நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கேன். என்னால சக்சஸ் பண்ண முடியும். என்னோட மைண்ட் செட் கரெக்டா இருக்கு இப்போ. அதனால வந்துட்டு நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நிஜமா ஸ்டான்லி சார், தேங்க்யூ சார். இன்னொரு விஷயம் சார் கிட்ட கத்துக்கிட்டேன். கடவுள்னா யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவரு செஷன் எடுக்க கடவுளை பத்தி சொல்லும் போது என்ன அறியாம நான் அழுதுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயமா எனக்குள்ள கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற நான் அந்த செகண்ட்ல இருந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். நிஜமா எல்லா விஷயமும் நடக்குது. நான் கேக்குற விஷயம் எல்லாமே நடக்குது. இத்தனை வருஷமா நான் வந்துட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணது இல்ல. எனக்கு யாரும் சொல்லி கொடுத்தது இல்ல. நான் ஒவ்வொரு நாளும் எழுந்திரிச்ச உடனேயும், செஷன் எடுத்ததுக்கு அப்புறம் எழுந்திரிச்ச உடனேயும் காட் கிட்ட நான் வந்துட்டு தேங்க்ஸ் பண்றேன். ரெண்டாவது ஸ்டான்லி சாருக்கு தேங்க்ஸ் பண்றேன். டெய்லியும். ரெண்டாவது அடுத்து மூணாவது எனக்கு கிடைச்ச ஒரு திங்ஸுக்காகவும் நான் தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தாரு எப்படி பண்ணணும். நான் வந்து பிசினஸ்ல ஒரு பிக்கஸ்ட் உமனா வரணும் அப்படின்னு நான் மைண்ட் செட் பண்ணிருக்கேன். என்னால அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோட மைண்ட் செட் கரெக்டா இருக்கு. என்னோட மைண்ட் செட்டை வந்து ஸ்டான்லி சார் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அச்சீவ் பண்ண முடியும். என்னோட ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் கடவுளும் ஸ்டான்லி சாரும் இருக்காரு. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ so much.